Hello students, welcome back to Foundation Maths Academy. This is 9th Mathematics, Chapter 6 Trigonometry, Exercise 6.4, question number 2. என்ன கேட்டிருக்காங்க? Find the value of theta. இதில் 5 கொஸ்டின் இருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதற்கு முன்னாடி இங்கே சில டேபிள்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இந்த சாப்டரோட எண்டில் வந்து டேபிள்ஸ் இருக்கும். ஒன்று ஒன்றா பார்த்து செய்யணும், நம்மளுக்கு நேரமாகும். அதனால் ஒரு கொஸ்டின் கீழேயும் அதுக்கு ரிலேட்டடான டேபிள்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த டேபிள்ஸ் பற்றி உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்டால் இதற்கு முந்தைய வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 1 போட்டோம் இல்லையா, அதில் தெளிவாக இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எளிமையாக புரியும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். sin theta equal to 0.9975. இப்போ இதை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நோட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு sin theta அண்டு tan theta. இந்த இரண்டுக்குமே நீங்கள் டேபிளில் சர்ச் பண்ணுறப்ப இதே நம்பர் இங்கே இருந்தது அப்படின்னா டிகிரியும் கரஸ்பாண்டிங் மினிட்ஸும் அதே தான். ஸோ அதை ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்குவோம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு ஜஸ்ட் பிஃபோராக இருக்கக்கூடிய ஸ்மாலர் நம்பர் எடுத்துக்கணும். தட் இஸ் லெஸர் தேன் திஸ் நம்பர். ஓகே, அடுத்ததா cos theta. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே நம்பர் இருந்தால் இட் இஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஆர் இப்போ அதே நம்பர் இல்லைன்னு என்ன பண்ணணும், அதற்கு அடுத்து உள்ள பெரிய எண், அதாவது கிரேட்டர் தேன் திஸ் நம்பர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. sin theta equal to 0.9975. ஃபர்ஸ்ட் என்ன டேபிளில் பார்க்கணும், நேச்சுரல் சைன். ஓகே, இப்போ அதே நம்பர் இருக்கான்னு செக் பண்ணால் இங்கே என்ன இருக்குது, 0.9974 இருக்குது. அடுத்த ரோவில் வந்து 0.9976 இருக்குது. அப்போ டேரெக்டாக 75 இல்லை. அப்போ என்ன சொல்லியிருக்கேன், sin thetaவுக்கு ஒன்று அதே நம்பர் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா லெஸர் தேன் த கிவன் நம்பர். அப்போ லெஸர் தேன் என்ன வரும், 0.9974. இப்போ எப்படி எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 0.9974 ப்ளஸ் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, 0.0001 ஈக்குவல் டு இதோட கரஸ்பாண்டிங் டிகிரி வந்து 85 அண்ட் மினிட்ஸ் 54. 85 டிகிரி 54 மினிட்ஸ் ப்ளஸ் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா 0.0001. இதை மீன் டிஃப்ரென்ஸில் பாருங்கள். இதுக்கு நேராக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 டைம் இருக்கும், இல்லை மோர் தென் 1 டைம் இது போல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. அதுக்கு ரிலேட்டட் மினிட்ஸ் மேலே இருக்குது. என்னென்ன இருக்குது, 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் அண்டு 5 மினிட்ஸ். அதை எழுதிக்கலாமா? அப்போ இதோட ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் ஆட் பண்ணணும். ஆர் செகண்டு 4 மினிட்ஸ் ஆட் பண்ணுங்க. ஆர் தேர்டு 5 மினிட்ஸ் ஆட் பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்கும், therefore theta equal to 85 degree 54 plus 3 57 minutes, or 85 degree 54 plus 4 58 minutes, or 85 degree 54 plus 5 59 minutes. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. cos theta equal to 0.6763. நான் என்ன கண்டிஷன் சொன்னேன், cos thetaவாக இருந்தால் இதை செக் பண்ணுறப்போ இதே வேல்யூ இங்கே இருக்கான்னு பார்க்கணும், அல்லது இதுக்கு கிரேட்டர் எடுத்துக்கணும். ஓகேயா? அப்போ எப்படி எழுதலாம், ஈக்குவல் டு இப்போ இதற்கு முன்னாடி உள்ள பெரிய நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜஸ்ட் இதுக்கு பிஃபோராக இருக்கணும் அல்லது ஆஃப்டரில் இருக்கணும். இந்த ஆஃப்டர் அப்படிங்கிறது சைனுக்கும் டேனுக்கும் தான் வரும். ஏன்னா காஸ் அப்படிங்கிறது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். இதுக்கு பிஃபோர், ஜஸ்ட் பிஃபோர் பாருங்கள் என்ன இருக்குது, 0.6769. இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், எவ்வளோ வரும், மைனஸ் 0.0009. 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். ஓகேயா? ஈக்குவல் டு இதோடைய கரஸ்பாண்டிங் டிகிரியும் மினிட்ஸ் என்ன, 47 டிகிரி அண்டு 24 மினிட்ஸ்.
இங்கே ஏன் சப்ராக்ஷனில் வருது அடிஷனில் வரல அப்படின்னா இதற்கு முக்கியமான காரணம் கொசைனில் வந்து மீன் டிஃப்ரென்ஸை சப்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகேயா, அதனால நம்ம இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். பட் இதுக்கு ரிலேட்டட் மினிட்ஸ் பார்க்குறப்ப இங்கே ஆட் பண்ணிக்கணும், அதனால் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த 6 மீன் டிஃப்ரென்ஸில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 6க்கு நேர் மேலே என்ன இருக்குது 3 மினிட்ஸ், அப்போ 3 மினிட்ஸ் போட்டுருங்க. Therefore theta equal to 47 degree, 24 plus 3 equal to 27 minutes. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. tan theta equal to 0.0720. இப்போ tan theta என்ன ஞாபகம் வரணும், ஒன்று ஈக்குவலாக இருக்கணும் அல்லது லெஸ்ஸராக இருக்கணும். இப்போ சர்ச் பண்ணுறப்போ இதே நம்பர் இல்லை அப்படின்னா இதோட லெஸ்ஸர் என்ன இருக்குது 0.0717. அப்போ எப்படி எழுதலாம், ஈக்குவல் டு 0.0717 ப்ளஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது 0.000 20ல் 17 போனால் பேலன்ஸ் என்ன இருக்கும் 3. ஓகே, இப்போ இதோட ரிலேட்டட் டிகிரி அண்ட் மினிட்ஸ் என்னது, ஈக்குவல் டு 4 டிகிரி 6 மினிட்ஸ் ப்ளஸ் 0.0003. இப்போ 3 எங்கே இருக்குது, மீன் டிஃப்ரென்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அப்போ இதோட ரிலேட்டட் மினிட்ஸ் என்னது 1. ஸோ 1 மினிட் போட்டிங்கன்னா therefore theta equal to 4 degree 6 plus 1 7 minutes. ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. cos theta equal to 0.0410. இதோட டேபிள் என்னது நேச்சுரல் கொசைன்ஸ். இப்போ இந்த நம்பர் செக் பண்ணுறப்ப என்ன செய்யணும், டேபிளில் இதே நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும், இதற்கு அடுத்த பெரிய நம்பர் எப்படி இருக்கும், cos theta டிசெண்டிங் ஆர்டரில் வரும், அதனால் இதற்கு முன்னாடி பார்க்கணும். என்ன இருக்குது 0.0419 எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு 0.0419 மைனஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது 19 10 minus 9 கிடைக்கும். அதை எப்படி எழுதிக்கலாம் 0.0009 ஈக்குவல் டு இதோட கரஸ்பாண்டிங் டிகிரி வந்து 87 அண்டு மினிட்ஸ் ஈக்குவல் டு 36. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் போடுறோம்னு சொன்னேன், காஸ் தீட்டாவில் மீன் டிஃப்ரென்ஸை சப்ராக்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே என்ன பண்ணணும், இதோட ரிலேட்டட் மினிட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும், ப்ளஸ் போட்டு. இப்போ இந்த வேல்யூ 9 எங்கே இருக்குது, மீன் டிஃப்ரென்ஸில் தேர்ட் பிளேஸில் இருக்குது. இதோட ரிலேட்டட் மினிட்ஸ் என்னது 3. ஸோ 3 மினிட்ஸ். தேர்ஃபோர் theta ஈக்குவல் டு 87 டிகிரி 36 + 3 ஈக்குவல் டு 39 மினிட்ஸ். ஓகே, அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. tan theta ஈக்குவல் டு 7.5958. இதோட டேபிள் என்னது நேச்சுரல் டேஞ்சன்ட்ஸ். ஓகே, இப்போ நம்பரை சர்ச் பண்ணலாமா, இப்போ ரெண்டும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, இங்கேயும் 7.5958 இங்கேயும் 7.5958. அப்போ இதோட theta என்னது, theta ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் டிகிரி அண்டு மினிட்ஸ் 82 டிகிரி அண்டு 30 மினிட்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது போல் டேபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன சில டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.